ஐம் நாட் ரியலி ஹாப்பி தீஸ் டேஸ் எஸ்பெஷலி பிகாஸ் மை மாம்ஸ் ஹெல்த் இஸ் நாட் குட். பட் நேற்றுலாம் 4 மணிக்கு தான் நான் தூங்கினேன். சம்டைம்ஸ் மாதிரி நான் இருக்கும்போது நான் நினச்சிப்பேன், நிறைய பேர் நீங்கள் என்ஆர்ஐ இருந்தீங்க இல்லை வெளியூரில் இருந்தீங்கன்னா ஐ டோன்ட் நோ ஹவ் யூ டேக் கேர் ஆஃப் யுவர் எல்டர்லி பேரண்ட்ஸ். ஹேவிங் செட் தட், லெட் மீ சே திஸ். என்னை வந்து ரொம்ப ஒரு சில நேரம் ரொம்ப வேதனையாக இருக்கும். சாட் ஜிபிடி மாதிரி யூஸ் பண்ணி, சாட் ஜிபிடி ப்ரீமியம் வெர்ஷன் கூட நான் மாதம் $23 ஒன்று பே பண்ணுறேன். ஆனால் என்னை வந்து டிப்பிக்கல் சாட் ஜிபிடி மாதிரியே யூஸ் பண்ணுவாங்க. ஹெல்த் இன்சூரன்ஸுக்கு நீங்கள் அந்த 2-3 தடவை கூட பேசுங்க, அந்த 1 வீக் 10 டேஸில் பேசி முடிச்சுக்கோங்கன்னு சொல்லுவேன். ஆனால் 6 மாதம் கழிச்சுட்டு வேற யாரோ வேற ஏதோ செல் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அப்போ வந்து நான் முன்னாடியே கன்சல்ட்டிங் பண்ணுறேன்னு சொல்லிட்டு மறுபடியும் அதை கேட்பாங்க. என்னுடைய 15 நிமிஷம் தான் வேற யாரோ மார்க்கெட்டிங் பண்ணி உங்களுக்கு வேற ஏதோ விற்க ட்ரை பண்ணதில்ல, ஏன் 15 நிமிஷம் மறுபடியும் வேஸ்ட் ஆகும். இது எதுக்காக சொல்கிறேன்னா, இஸ் தர் எனி சர்வீஸ் இந்த ஹோல் யூனிவர்ஸ் வேர் யூ பே ஒன்ஸ் அண்ட் யூ ஹியூமிலியேட் தம் ஃபார் லைஃப் டைம்? அது என் வாழ்க்கையில் நிறைய நடந்துருச்சு. பட் எனிவே சம் பீப்புள் ஹவ் ரியலி அண்டர்ஸ்டுட் வாட் ஐ எம் டூயிங். ஹேவிங் செட் தட், அது கூட பரவாயில்ல, நான் என்ன சொல்ல வரேன்னு அந்த கன்சல்டிங் செஷனில் அவங்க காதுலயே வாங்கிக்கலன்னு அர்த்தம். அதுக்காக தான் இந்த வீடியோ நான் பண்ணுறேன். அதாவது நான் ஒரு பாசிட்டிவ் சைடு நான் சொல்லணும். 20s இருக்கிற நிறைய பேர் வந்து அவங்க வந்து அப்போ தான் ஐடி செக்டர் கூட கெரியர் ஆரம்பிச்சிருப்பாங்க. அவங்க அந்த மாதிரி பசங்க நிறைய பேர் விரும்பி கன்சல்டிங் பண்ணி அவங்க அம்மா அப்பா ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்கியிருக்காங்க. அதில் 2 விதம் இருக்குது. ஒன்று, எங்கிட்ட கன்சல்டிங் பண்ணாலும் கிடச்சிருக்கும், இல்லை கன்சல்டிங் பண்ணி கிடைக்காம போகும். இதுக்கு காரணம் என்னன்னு நான் சொல்கிறேன். மேஜர் ஹெல்த் செட் பேக்னா கிடைக்காது, அது வேறு. ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே, இந்த டிஸ்க்ளைமர் பார்த்துக்கோங்க. யார்கிட்ட வாங்குறீங்களோ அவங்க தான் லைஃப் டைம் பொறுப்பு, ஹெல்த் இன்சூரன்ஸ் அதாவது ப்ராடக்ட் பொறுத்த வரைக்கும். ஓகே, இது என் கதையை சொல்கிறேன் கேளுங்க. ஹெல்த் இன்சூரன்ஸை நம்ம ஸ்கேம்னு சொல்ல முடியாது. நிறையா இந்த நார்த் இந்தியா இருக்கிற ஸ்கேமுங்கிற வேர்டு பார்த்தா நிறைய கிளிக் பைட் மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் இது ட்ராப்புன்னு நான் ஒத்துக்குவேன். ஹெல்த் இன்சூரன்ஸுக்குள்ளே நிறைய ஸ்கேம் இருக்கலாம். பட் ஹெல்த் இன்சூரன்ஸுங்கிற ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் கூட அப்படி நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இந்த வருஷம் பாருங்கள், ஏன்னா மை மதர் இஸ் ஓவர் 65. எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் வெறும் 10 lakhs சமைச்சுடுக்கு இப்போ 83,000 சம்திங் எனக்கு ப்ரீமியம் வருது இந்த மாதம் கட்டணும். ஐ எம் ஆர்டினரி ஃப்ரீலான்சர் அண்ட் இட் இஸ் அ வெரி வெரி பிக் பர்டன் ஃபார் மீ. எனக்கும் இப்படி தான் இருக்கும். உங்களில் நிறைய பேர் 20s இருக்கும் போது ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்குவீங்க. உங்கள் எல்லாத்துக்கும் இந்த சூழ்நிலை தான். ஃபியூச்சரில் இட் இஸ் கோயின் டு பி அ வெரி வெரி எக்ஸ்பென்சிவ் ப்ராடக்ட் ஃபார் யூ. ஏன் ட்ராப்னு சொல்கிறேன்னா, நம்ம ஹெல்த்தியாக இருக்க வரைக்குமாவது ஒரு பர்டிகுலர் ஏஜ் வரைக்குமாவது வேறு பிராண்டுக்கு போர்ட்டிங் பண்ணிக்கலாம், வேறு ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு அஃபோர்டபிலிட்டிக்காக. அவ்வளோ அஃபோர்டபுளாக இருக்க போகிறது இல்லை இன்னொரு பிராண்டும், அது வேறு விஷயம். ஆனால் மேஜர் ஹெல்த் பேக் வந்துச்சுன்னா அந்த பிராண்டில் தான் கன்டினியூ ஆகணும். நமக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் வேணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டோன்னா அந்த ப்ரீமியம் பே பண்ணி தான் ஆகணும். வேணால் சம்மர் ஷூட்டை நம்ம கம்மி பண்ணலாம், அவ்வளோதான் நம்ம பண்ண முடியும். ஸோ ஐ அக்ரி தட் இட் இஸ் அ ட்ராப். இது எல்லாத்துக்கும் வாங்குற மாதிரி ப்ராடக்ட், ஆனால் வாங்கி வருஷம் ரினிவல் பண்ணுறதுக்குள்ள இது ஒரு பெரிய பேர்டனாக இருக்க போது நிறைய பேருக்கு. ஓகே, என்கிட்ட இந்த 20s இருக்க நிறைய கைஸ் ஹூ ஆர் கன்சல்டிங், சம் கேர்ள்ஸ் ஹூ கன்சல்ட். கேர்ள்ஸ் கம்மியாக தான் கன்சல்டிங் பண்ணுவாங்க. இதில் என்ன பிரச்சனைனா, நான் வந்து அவங்க ஐடியில் செட்டில் ஒரு கார்பரேட்லையோ என்விரான்மெண்ட்லையோ ஒரு டாக்டராகவோ இருப்பாங்க. நான் சொல்லுவேன், அவங்க அம்மா அப்பாவுக்கு கிடைக்கும் இல்லை கிடைக்காம இருக்கும். ஏன்னா நம்ம ஆரோக்கியமாக இருக்கும் போது ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறது இல்லையே. ஒரு 2-3 ஐட்டம்ஸ் சேர்த்து, ஒரு டயபெட்டிஸு, பிபி, கொலஸ்ட்ராலு, ஆஸ்மா, 2-3 ஐட்டம் சொல்லும் போது அது கூட ஒரு மைனர் சர்ஜரி, ஏதோ ஒரு இடத்துல கிடைக்காம போயிடுது. ஓகேவா? ஸோ ஒரு இன்சிடென்ட் நடக்குது, அந்த இன்சிடென்ட் நடந்துட்டு நம்ம எமர்ஜென்சி நடக்குதுன்னா ஹாஸ்பிட்டலைசேஷன் அவசியம். அப்போ ஹெல்த் செக்அப் எடுக்கிறாங்க, அந்த டேட்டாவை சொல்லி வாங்க வேண்டியதை பொறுத்து சம்டைம்ஸ் கிடைக்காம போகுது அதனால். ஆனால் நம்மளா போய் மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ணுறேன்னு சொல்லி பண்ணிவிட்டு அதில் ஒரு ஃபைண்டிங் இருக்கும். அதுக்கப்புறம் ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்க வந்தீங்கன்னா அந்த டேட்டாவை என்னால் சொல்லித்தான் ஆகணும். ஏன்னா ஒரு ஒரு டீசெண்டான பெரிய ஹாஸ்பிட்டல் வேர் தே ஹேவ் எலக்ட்ரானிக் மெடிக்கல் ரெக்கார்டு, அங்கே போய் நீங்கள் ஹெல்த் செக்அப் பண்ணியிருக்கீங்க, நீங்களா ஹெல்த் செக்அப் பண்ணி பார்க்குறேன்ட்டு அதுக்கப்புறம் ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்கணும்னா அந்த டேட்டாவை சொல்லி தானே வாங்கி கொடுக்கணும். அது சொல்லி வாங்கி கொடுக்கும் போது ஒரு பிரச்சனை வருது. என்னென்னா, சம்டைம்ஸ் ஒரு சில சர்ஜரிக்கெலாம் சர்ஜரி பண்ணி முடிச்சுட்டா கூட கொடுத்துருவாங்க. ஒரு சிம்பிள் சர்ஜரி சொல்கிற கேளுங்க, கிட்னி ஸ்டோன் இருக்குது, அது ப்ரொசீஜர்னு சொல்லுவாங்க. கிட்னி ஸ்டோன் ரிமூவ் பண்ணிட்டா லேப்ரோஸ்கோபி மாதிரி பண்ணுவாங்களா? ஆனால் இப்போ எனக்கு கிட்னி ஸ்டோன் இருக்குது, ஆனால் டாக்டர் இப்போதைக்கு அப்புறமா பார்த்துட்டு பண்ணிக்கலான்னு சொல்லிட்டாரு அப்படின்னா அவங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. சம்டைம் உங்களுக்கு கிடச்சிருக்கலாம், நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதான். ஏன்னா அண்டர் ரிட்டன் ரூல் மாறிட்டே இருக்கும். இதே மாதிரி ஒரு சர்ஜரி பண்ணி முடிச்சா கூட இது டேட்டாவை சொல்லி வாங்கி கொடுத்துடலாம். ஆனால் சர்ஜரி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கால் வலின்னு சொல்லுவாங்க, அவங்க சர்ஜரி பண்ணுறதும் பண்ணாதும் உங்கள் இஷ்டம், நீங்கள் பார்த்துட்டு முடிவு பண்ணுங்கம்பாங்க டாக்டர். இந்த மாதிரி சூழ்நிலை வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்க வந்தா, ஏன்னா இவன் எதுக்கு கொடுக்கணும் உங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸு? ஓகே, நான் இந்த மாதிரி இருக்கும் போது நம்ம கொடுத்துட்டா நம்மக்கிட்ட இருந்து கிளைம் வந்துடுவாங்கன்னு கொடுக்க மாட்டான். ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது அம்மா அப்பா ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்குறதுக்கு கன்சல்டிங் பண்ணும் போது. அதனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹெல்த்தியாக இருக்கும் போது வாங்குங்க. ஓகே, இது இந்த கதை. அம்மா அப்பா ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்குறதுல ஒரு பிரச்சனை வருது. அந்த பிரச்சனை வர்றதுன்னா
அட்லீஸ்ட் அந்த ஒரே ஸ்டேஜ்லயாவது பேசி அதை முடிங்கன்னு பார்ப்பேன். அதுவும் பண்ண மாட்டாங்க. அந்த 1 மணி நேரம் பேசிட்டு மறந்து போயிடுவாங்க. தே கெட் பிஸி வித் தியர் லைஃப். ஆனால் நான் ரொம்ப ஆழமாக நான் அவங்ககிட்ட நான் சொல்லுவேன், சரி அப்பா கிடைக்கும், இல்லை அம்மா கிடைக்காது, ஏதோ ஒன்று நடக்கும். இல்லை ஒரு சில பேர் தான் 2 பேருக்கு கிடைக்குது. ஏன்னா ஹெல்த்தியாக இருக்கும்போது வாங்குறாங்க. என்ன ஆகுதுன்னா, நான் உங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்கிக்கோங்க, நீங்கள் கார்ப்பரேட் குரூப் ஹெல்த் இன்சூரன்ஸ் வச்சுட்டு உட்காந்துருக்காதீங்க, அட்லீஸ்ட் 5 லேக்ஸ் சமைச்சிக்கூடாது, அது சேல்ஸ் பிச் மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக 6 மாதம் கழிச்சு வாங்க, 1 இயர் கழிச்சு வாங்க. நான் ஸ்பேம் பண்ண மாட்டேன், கூப்பிட மாட்டேன். ஏன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் நான் இஷ்யூவே பண்ணுறதில்ல. டேர்ம் இன்சூரன்ஸ் மற்றம் தான் நான் இஷ்யூ பண்ணுறேன். ஆனால் மறந்துடாதீங்க, வாங்குங்கன்னு நான் படித்து சொன்னாலும் 6 மாதம் கழிச்சுட்டு வேறு எதுக்காக பேசும்போது நம்ம கேட்டோன்னா இன்னும் வாங்கலாம்பாங்க. இவங்களுக்கு ஏன் நான் இவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேங்கிறது புரிய மாட்டேங்குது. ஐ அக்ரி ஆல் த நெகட்டிவ்ஸ் ஆஃப் ஹெல்த். இது வந்து வெல்த்தை ப்ரொடெக்ட் பண்ணுற ப்ராடக்ட். நமக்கு அது இன்கமாக வரவே போகிறது கிடையாது. ஹாஸ்பிட்டல் சம்பாதிக்கிறதுக்கு தான் நம்ம ஹெல்த் இன்சூரன்ஸுக்கு ப்ரீமியம் கட்டுறோம். இதில் தான் ஹெல்த் ஸ்டேட்டஸ் ரொம்ப முக்கியம். ஹெல்த் இன்சூரன்ஸ் ஒன்று, டேர்ம் இன்சூரன்ஸ்க்கு ஒன்று. அண்ட் இட் இஸ் வெரி வெரி எக்ஸ்பென்சிவ். இதில் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே சொல்லிட்டேன்னா, இப்போ பாருங்கள், ஏன் 20s இருக்கிறவங்க அம்மா அப்பாவுக்கு கன்சல்டிங் பண்ணுறாங்க, அடுத்த 6 மாதம் கழிச்சு கூட அவங்களுக்கு இதில் இன்னொரு பிரச்சனை இருக்குது. 20s இருக்கவங்கல யார் ஒருத்தங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் வேணும்னு கேட்பாங்க, அவங்களுக்கு கிடைக்கலன்னா கோவம் வந்துடும், எனக்கும் வேண்டாம். இங்கே பாருங்க, இதெல்லாம் வந்து ஒத்து வராத கோவம். அது இல்லாட்டி அந்த இடத்துல நீங்கள் வந்து என்ன புரிஞ்சுக்கணும்னா, நம்ம ஃபேமிலி மெம்பர் ஒருத்தருக்கே கிடைக்கல பிகாஸ் ஆஃப் சம் ஹெல்த் செட் பேக், நம்ம ஹெல்த்தியாக இருக்கும்போது வாங்கிக்கணுங்கிற இது மண்டேல ஏற மாட்டேங்குது நிறைய பேருக்கு. நீ எப்படி சொல்கிறேன்னே தெரியல. அதாவது எனக்கு தெரிஞ்சு 2-3 டாக்டருக்கு, அதாவது 28, 35, 9 வயசு டாக்டருக்கே என்னால் ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்கி கொடுக்க முடியல. ஏன்னா இது மேஜர் ஹெல்த் செட் பேக் கூட கிடையாது அவங்களுக்கு. அதாவது ரிப்பீட்டட் ஹாஸ்பிட்டலைசேஷன் வரக்கூடிய இஷ்யூஸ் அவங்களுக்கு இருக்குது. ஒரு பிஜி படிக்கிற அப்போ தான் வந்து எம்பிஎஸ் முடிச்சுட்டு பிஜி படிச்சுட்டு இருக்காங்க. அந்த டாக்டருக்கு லைஃப் டைம் ஹெல்த் இன்சூரன்ஸை வாங்கி கொடுக்காத மாதிரி சூழ்நிலை வந்திருக்கு. மேபி ஃபியூச்சர் அண்டர் ரைட்டிங் மாறலாம். அதனால தான் சொல்லுவேன், ஈவன் வென் யூ ஆர் இன் 20s என்கிட்ட கன்சல்டிங் பண்ணுறதே எனக்கு சந்தோஷம் தான். ஆனால் நீங்கள் உங்களுக்கும் என்ன பட்ஜெட் தெரிஞ்சுக்கோங்க. அம்மா அப்பாவுக்கு இப்போ வாங்குறீங்களா, 6 மாதம் கழிச்சு உங்களுக்கு வாங்கிக்கோங்க, இல்லை 2 இயர்ஸ் கழிச்சாவது உங்களுக்கு வாங்கிக்கோங்க. அதை மறந்தே போயிடுறீங்க. இது சிம்பிளாக சொல்கிறேன் கேளுங்க. ஹெல்த் இன்சூரன்ஸ் 10 லேக் வாங்க, நான் 10 லேக் ரெக்கமெண்ட் பண்ணேன். 10 லேக் வாங்க பிடிக்கல, 5 லேக்காவது வாங்க. டேர்ம் இன்சூரன்ஸ் 5 crores வாங்க சொல்லுவேன், 3 crores வாங்க சொல்லுவேன், அட்லீஸ்ட் 1 crore ஆகுது வாங்க. திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டு டெல் யூ. இதுக்கு மேலே நான் எப்படி இதை சொல்கிறதுன்னு தெரியல. இன்னொரு விஷயம் பாருங்கள், என்னை வந்து எவ்வளோக்கு நம்ம ஏன்டா இதை பண்ணுறோம் அப்படிங்கிற அவமானப்படுற அளவுக்கு பண்ணிடுவாங்க ஒரு சில பேர். எப்போவோ கன்சல்டிங் பண்ணுவாங்க 1 வருஷம் 1.5 வருஷம் முன்னாடி, மறுபடியும் வேற எவனோ வேற ஏதோ செல் பண்ண ட்ரை பண்ணியிருப்பான். அந்த பிடிஎஃபோ ஸ்க்ரீன்ஷாட்டோ அனுப்பி இப்போ மறுபடியும் இதை வாங்கலாமான்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஒரு 15 நிமிஷம் சாப்பிட்டுருவாங்க. இஸ் தட் ஒன் சர்வீஸ் த ஹோல் யூனிவர்ஸ், வேர் யூ பே ஒன்ஸ். அண்ட் ஏன்னா அவங்க என் டேர்ம் பிளானும் வாங்கல, என் கஸ்டமரும் ஆக மாட்டாங்க. ஒரு தடவை கன்சல்டிங் பண்ணியிருப்பாங்க, மறந்துட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் யாராவது ஒருத்தங்க அவங்க வேற ஏதோ மார்க்கெட்டிங் பண்ணும் போது எங்கிட்ட மறுபடியும் வந்துட்டு கேட்பாங்க. எனக்கு எம்பாரசிங்காக இருக்கும் இன்னொரு கன்சல்டிங் ஃபீ பே பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கும். ஆனால் இவங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. ஒரு விஷயத்த சும்மா வாட்ஸ்அப் மெசேஜில், இப்போ நாங்கள் நிறைய என்னோட சேனல் வந்து கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ண மாட்டேன். ஏன்னா ஒரு விஷயத்த 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் இல்லை 1 hour பேசினா தான் அதுக்கான டெசிஷனை கரெக்டாக எடுக்கணும். ஐ டோன்ட் நோ வை பீப்புள் ட்ரீட் மீ லைக் திஸ், பட் திஸ் இஸ் ஹவு மை லைஃப் இஸ் கோயிங். நீங்கள் ஓவரால் ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணணும்னா திஸ் இஸ் த சர்வீஸ், அந்த சர்வீஸ் தட் ஐ ஆஃபர். ஹெல்த் இன்சூரன்ஸ் ரிவ்யூ பண்ணுவேன், லைஃப் இன்சூரன்ஸ் என்ன பண்ணி வச்சு ரிவ்யூ பண்ணுவேன், மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ ரிவ்யூ பண்ணுவேன், எஃப்டி வாட் எவர் யூ டன். I will, we both speak about it and see how we could do a kind of early retirement plan for you. நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். இஃப் யூ வாண்ட் டு டூ ஹெல்த் இன்சூரன்ஸ் கன்சல்டிங், கோ டு திஸ் வெப்சைட். டேர்ம் இன்சூரன்ஸ் கன்சல்டிங், கோ டு திஸ் வெப்சைட். எனக்கு இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஐ ஃபீல் வெரி வெரி பேட். அதாவது இப்போ ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் இப்போ என்னோடய வீடியோ பார்க்குறீங்க, என்ன நினைக்கிறீங்க? யூ ஆர் ஜஸ்ட் டேக்கிங் 2 டேக்அவேஸ். ஹெல்த்தியாக இருக்கும் போது நமக்கும் ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்கிக்கணும், அம்மா அப்பாவுக்கும் வாங்கிக்கிறது நல்லது. பட் இட் இஸ் எக்ஸ்பென்சிவ். என்ன பட்ஜெட்னா தெரிஞ்சுக்கணும், முடிஞ்ச போது வாங்கிக்கணும். அம்மா அப்பாவுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி அப்படின்னா ஹெல்த் நல்லா இருக்கும் போது வாங்குங்க. எனக்கு வந்து ஆஃபீஸில் குரூப் ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்துகிட்டே இருப்பீங்க. உங்களுக்கு தெரியாது, மேஜர் ஹெல்த் செட் பேக் 100 பசங்களை 100 பசங்க இல்லை 100 பொண்ணுங்க இருக்கிறாங்கன்னா அதில் 4-5 பேர் மாட்டிக்கிறாங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு ஹெல்த் செட் பேக் வந்துடுது. அதுக்கப்புறம் லைஃப் டைம் 33 கம்பெனியில் எங்கேயுமே அவங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ ஐ எம் கம்ப்ளீட்லி ஒரீடு. ஏன் என்கிட்ட கன்சல்டிங் பண்ணுறவங்க கூட நான் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு எனக்கு யோசனையாக இருக்குது. ஏன்னா யோசனை பண்ணி பாருங்கள், 28 வயசு 30 வயசில் மேஜர் ஹெல்த் செட் பேக் வந்துடுது.
அதுக்கப்புறம் அவங்க அந்த ஹெல்த் இன்சூரன்ஸுங்கிறது இல்லாமல் அவங்க சம்பாதிக்கிறத வச்சுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்ணிட்டு அவங்களே அவங்கள மேனேஜ் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி கதையை கேட்டால் தான் தெரியும் ஏன் நான் இவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன்னு சொல்லிட்டு. எனிவே, ஐ ஜஸ்ட் வாண்ட் டு எக்ஸ்பிரஸ் திஸ். எந்த அளவுக்கு அதை நான் உங்களுக்கு அது ரீச் ஆச்சுன்னு தெரியல. ஆனால் என்கிட்ட பேசுகிறவங்களுக்கே அது தலையில் ஏற மாட்டேங்குன்னு தான் நான் கவலைப்பட்டு போட்டேன். அதாவது எங்கிட்ட கன்சல்ட்டிங் பண்ணவங்களே வாங்காமல் இருக்காங்க. அதாவது 10ல் 2 3 பேர் அப்படி தான் இருக்காங்க. அதாவது அம்மா அப்பாவுக்கு வாங்கிடுறாங்க, அவங்களுக்கு வாங்காமல் இருக்காங்க, விச் இஸ் நாட் த ரைட் திங் டு டூ. தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருங்க. குட் லக் டு யூ.